ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் வீடியோ தான் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பாருங்கள். இன்றைக்கி எதை பற்றி எஜுகேஷன் வீடியோ பேச போகிறேன் அப்படின்னா, நியூவாக நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைபராக வந்திருக்கீங்க. நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு கேட்குறீங்க, எப்படி வந்து மார்க்கெட்டில் வந்துட்டு நான் ஒரு பிகினராக இருக்கேன், நான் வந்துட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆப்ஷன்ஸில், இல்லை ஃப்யூச்சரில் எதில் வேணாம் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஃபஸ்ட் நீங்கள் நியூவாக வந்திருக்கீங்கன்னா மோர் தென் 10,000 வந்துட்டு கேபிட்டலை வந்துட்டு எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்க. கேபிட்டல் வந்து 20,000 மட்டும் வச்சுக்கோங்க. லேர்னிங் ஃபேஸில் நமக்கு ஜாஸ்தி கேபிட்டல் தேவைப்படாது. லேக்ஸில் அப்படிலாம் போடாதீங்க. ஏன்னா வந்துட்டு லேக்ஸில் போட்டிங்கன்னா அது லேக்ஸ்க்கு மேலே க்ரோர்ஸில் தான் லாஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு திங் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது கேபிட்டலை பற்றி தான். கேபிட்டல் வந்து 10,000க்கு மேலே வந்துட்டு நீங்கள் உள்ளேயே போடாதீங்க. இப்போ நான் நார்மலாக இப்போ நான் வந்துட்டு ட்ரேட் பண்ணுற 1 லாட்லனா எனக்கு 5,000 தான் தேவைப்படுது ஆப்ஷனில். பட் நான் எடுத்தோன்னே ஆப்ஷன் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் ஈக்விட்டியில் பண்ணுங்கள். ஈக்விட்டியில் பண்ணி பாருங்கள், கேஷ் மார்க்கெட்டில். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்யூச்சர்ஸில் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வாங்க. ஏன்னா எடுத்தோன்னே ஆப்ஷன்ஸில் வந்தீங்கன்னா எல்லோரும் ஒருத்தரையே ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ யூடியூப் வந்து ஓப்பன் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக இருக்கும்போது யூடியூப்பில் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 1 லேக் போட்டிங்கன்னா 5,000 போட்டால் 50,000 ஆயிருமாங்க. 1 லேக் போட்டிங்கன்னா 10 லேக் ஆயிருமாங்க. ஸோ நம்ம மனசு என்ன பண்ணுன்னா, இந்த 10,000 கேபிட்டலை விட்டுட்டு நம்ம எதுக்கு மைக்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து மைக்ரேட் பண்ணுவோம் எதுக்கு, 1 லேக் கேபிட்டலுக்கு. இனிஷியலாக 1 லேக் இருக்கும். அப்போ என்ன ஆகிடும், லாஸ் கொடுத்துருவீங்க. 1 லேக்குமே ஜீரோ ஆகிடும். ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு எக்ஸ்பைரி அன்னைக்கு அவுட் ஆகிடும் ஃபுல்லாகவே. அப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தடவை 1 லேக் போனால் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம 2 லேக் போட்டால் நமக்கு வந்துட்டு 4 லேக் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே எக்கச்சக்கமாக கடனை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ பிகினர்ஸ் அப்படிங்கும்போது ஒரு நிமிஷம். பிகினர்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் பிகினர் அப்படிங்கும்போது ஜஸ்ட்டு கேபிட்டல் வந்து உங்களுக்கு 10,000 இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பாயிண்ட் நம்பர் 1. ஓகேங்களா? பாயிண்ட் நம்பர் இதுதான் வந்து 1. இது பாயிண்ட் நம்பர் 1. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஓகே நான் ஈக்விட்டியில் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே, ஃப்யூச்சரில் பண்ணிட்டேன், இப்போ நான் ஆப்ஷன்ஸ் கரண்ட்டாக மூவ் ஆகுறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்துட்டு யாரையோ ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, யூடியூப்பில் இப்போ நம்பர் ஆஃப் சோர்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் மீ. இப்போ நானும் அதில் போடுறேன். அதேமாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறதுனால ஓகே, பட் வந்துட்டு 4-5 பீப்புளை ஃபாலோ பண்ணாதீங்க. யாராவது ஒருத்தர் 4-5 பேரை பாருங்கள். யார் ஒருத்தர் இதை பிடிச்சிருக்கோ அவங்களத வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இப்போது ஒரு யூடியூப் எடுத்துகிட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு மார்க்கெட் அனாலிசிஸ் சொல்கிறேன் இல்லைங்களா, இப்போ வந்துட்டு நிறைய சேனல், எல்லா சேனல்லையுமே மார்க்கெட் அனாலிசிஸ் போடுறாங்க. பட் உங்களுக்கு எது உங்கள் பேட்டர்ன் ஆஃப் ட்ரேடிங்கோட மேட்ச் ஆகுதோ, இல்லை உங்களுக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அவங்களோடது ஒருத்தர் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டினியூஸாக. ஏன்னா இப்போ 4-5 பேர்த்தது நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 4-5 பேரோட வியூ சொல்லுவாங்க. அட் தி எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு எல்லாமே டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆயிரும். என்ன பார்த்தோம் அப்படி சொல்லிட்டு நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன டிசைட் பண்ணணும், நீங்கள் என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க. சில பேர் வந்து இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் வச்சு மார்க்கெட் அனலைஸ் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் என்ன மாதிரி சிபிஆர் வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க. சில பேர் ஓப்பன் க்ளோஸ் வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி யாரோட அனாலிசிஸ் உங்களுக்கு கரெக்டுன்னு படுதோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் ட்ரெண்ட் லைன் பண்ணுறவங்களையும் பார்க்குறீங்க, சிபிஆர் பண்ணுறவங்களையும் பார்க்குறீங்க, ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறவங்களையும் பார்க்குறீங்க அப்படின்னா டோட்டலாக நீங்கள் எதுலேயுமே வந்துட்டு உங்களால் வந்துட்டு எக்ஸல் ஆக முடியாது. அதாவது ஒரு ப்ராப்ஸ் சொல்லுவாங்க, ஜாக் ஆஃப் ஆல் ஆனால் மாஸ்டர் ஆஃப் நன்னு. ஓகேங்களா? மாஸ்டர் ஆஃப் நன். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் பேஸில் யார் அனலிசிஸ் பண்ணுறாங்களோ அவங்கள சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ட்ரெண்ட் லைன் தான் கரெக்டு, சிபிஆர் தான் கரெக்டு, ஓப்பன் க்ளோஸ் கரெக்டு, இன்னும் நிறைய இருக்குது, ஆர்எஸ்ஐ அது மாதிரி நிறைய சொல்கிறாங்க. பட் அவங்கவுங்களுக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, நீங்கள் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்துட்டு நான் சொல்கிறது. சூஸிங் பர்சன் தான் வந்துட்டு பாயிண்ட் நம்பர் 2. ஓகேங்களா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நான் 1 செகண்ட் இதை எரேஸ் ரப் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸிங் யாரோட இதில் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறீங்களோ அதான் பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3 என்னென்னா,
மார்க்கெட் அனாலிசிஸை இப்போ என்னோட சேனல் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட் அனாலிசிஸ் வந்துட்டு டெய்லியும் பாருங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தான், ஆனால் ரிப்பீட்டடாக சொல்கிறேன். யார்கிட்டையுமே ஒரு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜிலாம் நோ ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜிங்க. ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஓகேங்களா? ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இப்போ நான் சிபிஆர் பேஸில் நான் அனலிசிஸ் போகிறதுக்காக சிபிஆரில் பண்ணால் எல்லாமே கரெக்டாயிரும் கிடையாது. மார்க்கெட்டை முந்தின நாள் நான் அனலைஸ் பண்ணுவேன். அனலைஸ் பண்ணுறதை கிளியராக பாருங்கள். முடிஞ்ச ஒரு நோட் எடுத்து வச்சு நான் என்னெல்லாம் பாயிண்ட் சொல்கிறேன்னு எழுதிக்கோங்க. அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒன் செகண்ட் காட்டுறேன். இப்போ வந்து இந்த மார்க்கெட்டில் வந்துட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த அன்னைக்கு வந்துட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷனா இல்லை எம் ப்ரைஸ் ஆக்ஷனான்னு செக் பண்ணுங்கள் இந்த ஏரியா வரும்போதுன்னு நான் சொல்லியிருந்தேன். நான் இந்த இடத்துல டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்ல முடியாது, இந்த பையிங் ஸ்விங்கை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணேன், எம் செல்லிங்காக ஒரு ரிட்ரேஸ்மெண்ட், ஏன்னா இது போய் ரெசிஸ்டன்ஸை டெஸ்ட் பண்ணனால ஒரு செல்லிங் ரிட்ரேஸ்மெண்ட்டுக்காக நான் வந்துட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். என்னோட பேட்டர்ன் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் செல் பண்ணியிருந்தேன், என்னோட ப்ராஃபிட் நான் புக் பண்ணியிருந்தேன். பட் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இல்லை இந்த இடத்துல பையிங் என்ட்ரி கொடுக்குறதா கரெக்டுன்னு நினைப்பாங்க. ஸோ அவங்கவுங்களோடதை பொறுத்து தான் அவங்கவுங்களது. சரிங்களா? இந்த இடத்துல நான் பையராக இங்கே என்ட்ரி கொடுத்தேன்னா இந்த இடத்துல எனக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும்னு தோணல. ஸோ நான் எப்பவுமே மார்னிங் 1.5 ஹவர்க்குள்ளே கிடைக்கிறத நான் யோசிச்சு எனக்கு ஏற்ற பேட்டர்ன் செட்டப்பில் எடுப்பேன். ஸோ இந்த இடத்துல நான் செல்லிங் ட்ரேட் எடுத்திருந்தேன். பட் நான் அதுக்கு முன்னாடி என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, இந்த இடத்துல வந்துட்டு நான் பையிங் ட்ரேட் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் வந்தால் பையிங் ட்ரேட் எடுக்கிறேன், இல்லை எம் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்ததுன்னா செல்லிங் ட்ரேட் எடுக்கிறேன் நான் டிசைட் பண்ணியிருந்தேன். நான் இதில் டபிள்யூ பையிங் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் இந்த இடத்துல எம் செல்லிங் ரிட்ரேஸ்மெண்ட் வந்தனால நான் வந்து பிவோட் டு பிவோட்க்கு ட்ரேட் எடுத்திருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பிளானில் ஒன்ஸ் வந்து ப்ராப்பராக இருந்தீங்கன்னா தான் உங்களால் ட்ரேடை வந்து பார்க்க முடியும். ஸோ இதில் என்னோட லைவ் ட்ரேட் இருந்து இருந்து ஓப்பன் ஓப்பன் ஆகுற ஆகிற மார்க்கெட் ஃபிளாட்டா இந்த இடத்துல எம் ஓகேங்களா? பிரைஸ் ஆக்ஷன் போடுதா இல்ல டபிள்யூ பிரைஸ் ஆக்ஷன் போடுதா அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்க ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது. சஸ்டெயின் ஆகுதா இல்ல செல்லிங் பிரைஸ் ஆக்ஷன் எம் சஸ்டெயின் ஆகுதா, பிரேக் டவுன் ஆகுதான்றது. சப்போஸ் பையிங் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா அகைன் 49,000 வரைக்கும் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. இது போயிட்டு அதுக்கு கிராஸ் பண்ணுதா இல்லையாங்கிறது மார்க்கெட்டோட கையில தான் இருக்கு. பட் எம் பிரைஸ் ஆக்ஷன் சஸ்டெயின் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்துல கீழே வந்துட்டு ஒவ்வொரு லெவலா இந்த வெர்ஜின் சிபிஆர் இருக்கு, அதுக்கிட்ட போயிட்டு கொஞ்ச டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வெர்ஜின் சிபிஆரோட க்ளோசிங்கும் வச்சுட்டு அடுத்த நாள் ஓப்பன் ஆகி கூட கீழே போகலாம், இல்ல அப்படியே கூட சஸ்டெயின் ஆகி கீழே போனா மேக்ஸிமம் எது வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸோ இந்த மாதிரி நான் அனலைஸ் பண்ணுறேன், அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படிங்கிறதான் மேட்ரு. ஒரு அனாலிசிஸும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ட்ரேடில் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரேடில் வந்துட்டு உங்களால் சக்ஸஸ்ஃபுல் ஆகவே முடியாது. நான் சொன்னதான் பாட்டம் தான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நீங்கள் டாப்பாக்கான விஷயத்தை நீங்கள் ரீச் பண்ண முடியும். கண்டினியூஸாக என்னடா இதையே பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. செட்டப் தேவை, பட் செட்டப்பே வந்துட்டு உங்களை சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆக்காது. செட்டப் வந்துட்டு நீங்கள் யார்கிட்ட வேணால் படிச்சுக்கலாம். ஸோ செட்டப்னு சொல்லும்போது நான் இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன். இந்த இயர் எண்ட் வந்துட்டு நான் கோர்ஸ் லான்ச் பண்ணலான் இருக்கேன். ஏன் டைம் தள்ளிட்டே போகுதுன்னா, நான் அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் வந்துட்டு என்னை நம்பி நீங்கள் அந்த கோர்ஸ் வாங்கணும். ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் எப்படியாவது சக்ஸஸை பார்த்துணுங்கிறதுக்காக அந்த கோர்ஸ் வாங்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு லாங் டைம் எடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் யூடியூப்பில். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பாருங்கள் என்னோடய மார்க்கெட் அனலிஸ்ட் வ்ளாகை. நான் போடுற என்னோடய லைவ் ட்ரேட் அதோட ஒத்து போகுதான்னு பாருங்கள். எந்தளவுக்கு எனக்கு மார்க்கெட் பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னோடய கோர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா கோர்ஸுங்கிறது லைக் தட் அப்படி கொடுக்கறதுனால எனக்கும் யூஸ் இல்லை, உங்களுக்கும் யூஸ் இல்லை. ஸோ கொடுக்குறதுல எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். ப்ராப்பராக நான் வந்துட்டு எல்லா திங்ஸையும் செட் பண்ணி கொடுக்கணும், அரையும் குறையமாக கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி நான் சொல்கிறது செட்டப்புங்கிறது ஒரு 30% கேம் தான். பட் எல்லாராலையும் செட்டப் கிரியேட் பண்ண முடியாதுங்கிறனால அந்த 30% நீங்கள் யார்கிட்ட வேணால் வாங்கி படிச்சுக்கலாம். பட் 70% மைண்ட் கேம் தான். அந்த 70% வந்துட்டு கொடுக்குற செட்டப் கொடுக்குறவங்க உங்களுக்கு ரெடி பண்ண மாட்டாங்க. அது நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்கள் தான் உங்கள் மைண்ட் செட்டை ரெடி பண்ணிக்கணும். அந்த மைண்ட் செட்டை ரெடி பண்ணுறதுக்காக தான் இந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நான் யூடியூப்பில் இவ்வளோ எஜுகேஷனல் வீடியோஸ் அதை நோக்கி மட்டுமே நான் வீக்கெண்டில் போடுறேன். பட் நிறைய பேருக்கு அது டிசப்பாயிண்டடாக கூட இருக்கலாம். என்னடா இவங்க ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி சொல்ல மாட்டேங்கிறாங்க, எப்போ பாரு மைண்ட் செட்டு, கேமு, ட்ரேடிங்கு, பிஸ்னஸ்ஸு, ரிஸ்க்கு மேனேஜ்மெண்ட் இப்படி பேசுகிறாங்களேன்னு நினைக்கலாம். பட் அதுதான் ரியாலிட்டி. ஸோ இந்த வீக் நான் இதை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ பிகினராக இருக்கவங்க நான் எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொன்னது தான். அதுக்காக நான் திரும்ப அந்த பாயிண்ட்ஸை வந்து ரீகெயின் பண்ணுறேன். ஒன் செகண்ட், நான் வந்துட்டு அந்த பாயிண்ட்ஸை வந்துட்டு ஒரு வாட்டி வந்து ஜிஸ் மாதிரி சொல்கிறேன். 1000 ருபீஸ்க்கு மேலே 10,000 ருபீஸ்க்கு மேலே கேபிட்டல் கொண்டு வராதிங்க. டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுற, டிஃப்ரெண்ட் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுற ட்ரேடர்ஸை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. எய்தர் ஸ்டிக் டு ஒன் டைப் ஆஃப் அனாலிசிஸ். ஓகேங்களா? ஒன் டைப் ஆஃப் அனாலிசிஸ்க்கு ஸ்டிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். அதை வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, செட்டப்புங்கிற எண்ட் ஆஃப் த கேம் தான். அதில் நான் என்னோட ட்ரேடிங் கோர்ஸ் வந்துட்டு நான் லான்ச் பண்ணுறது இந்த இயர் அண்ட் லான்ச் பண்ணலான்னு இருக்கேன். அதில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸில் இனிஷியலாக எனக்கு சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பாக அவங்களுக்காக ஒரு கிரெடிட் அதில் வச்சுருப்பேன். கண்டிப்பாக அதை இப்போவே நான் சொல்லிடுறேன். ஏன்னா வந்துட்டு நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது அட்டாச் பண்ணுற 2 கிளிப்ஸ் பார்த்துட்டு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணிட்டு போனோன்னா அது மட்டும்தான் மார்க்கெட்டில் நினைக்குமா, நான் எம் வரும் டபிள்யூ வரும்னு சொல்லியிருந்தேன். ஒருவேளை ஒல்டைல் கூட ஆகலாம், நமக்கு ஸ்டாப் லாஸ் கூட கண்டினியூஸாக 2-3 தட்டலாம். ஸோ அப்போ மார்க்கெட் அனலிசிஸ் பண்ணுறதை விட்டுறலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அப்படி கிடையாது. அதை பற்றின வீடியோ நெக்ஸ்ட் வீக்கெண்ட் போடுறேன். மார்க்கெட் அனலிசிஸ் பண்ணது படி நான் ட்ரேட் எடுத்து என்னோட ட்ரேட் ஃபெயிலியர் ஆகியிருக்கலாம், அதுக்கு என்ன ரீசன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் அனலைஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் வ்ளாக் நான் நெக்ஸ்ட் வீக் போடுறேன். இந்த வீக் நான் இப்போ போகிற எஜுகேஷன் வ்ளாக் பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் இவ்வளோ தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் சிவாரி ட்ரேடர்ஸை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக யாராவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே என்னோட ஜெரோடா அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கும் அப்ஸ்டாக்ஸ் ஓப்பனிங் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதில் ஓப்பன் பண்ணுங்கள். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குன்னா என்னோட மெயில் ஐடி சிவாரி ட்ரேடர்ஸ்க்கு வந்துட்டு மெயில் பண்ணுங்கள். ஆல்ரெடி கோர்ஸ் பற்றி கேட்டிருந்தவங்களுக்கெல்லாம் நான் வந்து மெயில் ரிப்ளை வந்துட்டு போட்டிருக்கேன். இந்த இயர் எண்ட் கண்டிப்பாக லான்ச் பண்ணியிருப்பேன். அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியும்னா பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு யாராவது பெட்டராக தோணுனாலும் நீங்கள் அவங்கள ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் கொடுக்க போகும்போது வந்துட்டு நான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸோ யார் என்னை நம்பி வந்து ஒரு கோர்ஸ் வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஃபுல் டெடிகேட்டடாக என்னோட கோர்ஸ் வந்து நான் டீச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மறுபடியும் இன்னொரு வ்ளாகில் பார்க்கலாம். மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து இப்போ நான் இந்த வீக் ட்ரேட்